அவர் வர வேணான்றாருங்க. சரி வாங்க நம்ம போகலாம். அவர் வீட்டில் இல்லையா, வெளியில் எங்கேயோ போயிட்டுருக்காராம். ஓகே, அவர் இப்போத்துக்கு வேணாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ட்டாரு. ஓகே, நம்ம கிளம்பி அப்போ போயிடுவோம். எப்படி போகிறது? ஆனால் இருட்டாக இருக்குது, தெரிதா? இப்போ லைட் எப்படி இருக்குதுன்னு தெரில, நீங்களே பாருங்கள், இருட்டாக இருக்குது. நம்ம இந்த பக்கமே போய் ஹைவேல ஏறிடலாமா? அவர் எப்போவுமே இங்கே தான் இருப்பார். இப்போ பார்த்தா வெளியில் போயிட்டுருக்கிறாராம். ஓகே, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, வந்து வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான். நம்ம வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் வேறு போடணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, சித்தூர் ஃபுல்லாக தேட்டேங்க, ஓகேங்களா, எங்கேயுமே கிடைக்கல, ஓகேங்களா. 1 மணி நேரம் வேஸ்ட்டு, ஓகேங்களா. 11:30 மணி கிளம்பி 12:30, ஓகேங்களா. அங்கேயே கிட்டத்தட்ட 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. காற்று வேறு ஃபுல்லாக வேஸ்ட்டுக்கிறாங்க 2 வீலுமே. அங்கேயே ஒரு 12:30 இருக்கும்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கேயே சுற்றிட்டேன், ஓகேங்களா. வெளியில் போகிறேன், அவுட்டரில் ஏறுறேன். அவர் என்னன்னாரு, கஸ்டமர் என்ன சொன்னார், பேசாமல் இது டயர் கட் பண்ணி இது அது கட் பண்ணி இது வச்சிடலாமா, புதுசாக போடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் என்னென்ன, அது வேஸ்ட்டுங்க, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டாக போயிடுமே, அது திரும்பி கட் பண்ணி வச்சு ஒர்க் ஆகலாம், என்ன பண்ணுறது? ஒர்க் ஆனால் பரவாயில்ல, ஒர்க் ஆனால் பரவாயில்ல, ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள் பார்ப்போம், அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒர்க் ஆனால் பரவாயில்ல, ஒர்க் ஆகலைன்னா அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு பரவாயில்லன்றாரு. நம்ம கட் பண்ணி சரி பஞ்சர் கடை இருந்தால் பார்ப்போம் அப்படின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டம்மா என்ன சொல்கிறாங்க, நம்ம வேலூருக்கே போயிடலாம் வாங்க, வேலூரில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. 40 கிலோமீட்டர் போயிட்ட பிறகு வேலூரில் போய் வாங்கிட்டு வரலான்றாங்க. எனக்கு அப்படியே வாரி போட்டுச்சு, என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. சரி ரைட்டு போகலான்னா போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா அப்படின்ட்டேன். ஏன்னா நான் காலையிலே வந்து வீட்டில் கொஞ்சோண்டு தான் சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன், ஓகேங்களா. இவ்வளோ துண்டு தான் சாப்பாடு சாப்பிட்டேன், அதிகமாக கூட சாப்பிட்லையே. செம்ம பசிங்க மதியம், ஓகேங்களா, பயங்கரமான பசி. என்னடா அப்புறம் நான் என்ன பண்ணேன், சித்தூர்லேயே 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டுக்கினேன், ஓகேங்களா. அவனுக்கு குத்தன், கஸ்டமர் வேணான்ட்டான். நான் என்ன பண்ணேன், பசிச்சிச்சு எனக்கு. மைக் கனெக்டில் தான் இருக்குது, ஆமாம், எனக்கு பசிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஸ்கெட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், பிஸ்கெட் எடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சித்தூர் அவுட்டரில் வந்தோடனே ஹோட்டல் வேணும்ண்ணா. நான் என்ன சொன்னேன், திருப்பதி ரோட்டில் ஏதாவது ஹோட்டல் இருக்கும், இந்த கடப்பா ரோட்டில் ஹோட்டல் இருக்குதான்னு தெரில, சின்ன தாபா தான் இருக்குது, நீ சாப்பிட்ற எப்படி அப்படின்னேன். வேறு ஒரு தாபா ஆப்போசிட்டில் இருக்குது, அதுக்கு போகலாம்ண்ணா. யூட்டன் பார்த்தா கிடைக்கல, அப்புறம் திரும்பி போ, ரிவர்ஸ்லேயே வந்த ரோட்லேயே போ, வந்த ரோட்லேயே போயிட்டு மறுபடியும் யூட்டன் அடித்து அதுக்கப்புறம் விட்டேன் தாபாவில் ஒரு மணி நேரம், ஓகேங்களா. நான் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், சாரி எக் ரைஸு. அவன் வந்து எனக்கு எக் ரைஸு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக வந்துச்சு. அவன் 2 ரொட்டி, அதான் 2 ரொட்டி 3 பேர். அவங்க வீட்டம்மாவுக்கு கார்லேயே உட்காந்துருக்காங்க, பார்சல் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா அவங்க வண்டி விட்டு இறங்கி சாப்பிட முடியாதுன்றனால, அவங்க பேஷண்ட் இல்லைங்களா, அதனால் அவன் பார்சல் வாங்கிக்கிறான். பார்சல் வாங்கி கொடுத்துட்டான், ஓகேங்களா. அவன் 2 ரொட்டி சிக்கனு அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கேட்டான், நீ ரொட்டி சாப்பிட்றியா அப்படி? நான் இல்லை, நான் வேணான்ட்டேன், நான் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், அது ஆர்டர் பண்ணி திரும்பி கேன்சல் பண்ண முடியாது, அதனால் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்றா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. நீ சாப்பிட்றா அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வெளில வரேன், கூல் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. சரி ரைட்டு, சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 80 ருபீஸ், ஓகேங்களா. 80 ரூபா போட்டுருந்துச்சு. 80 ரூபா அவன் காசு கொடுக்கட்டும், நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ, 25 ரூபா கூல் ட்ரிங்க்ஸு, அதிகமாக கூட இல்லை, 25 ரூபா கூல் ட்ரிங்க்ஸு, ஓகேங்களா. 25 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் நான் காசு கொடுத்து கையில் கொடுத்து வாங்கிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து சில்லறை வந்து வீட்டில் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சது அப்படி இப்படி ஒரு 240 ரூபா உண்டியில் சேர்த்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன், ஓகேங்களா. அது சில்லறலாம் வந்து எப்பட்றா யார்கிட்டரா கொடுத்து மாட்டுறது? ஏன்னா முன்னாடி தான் இந்த அக்கா கிட்டே ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டாண்ட. அந்த அக்கா கிட்டே கொடுத்து மாற்றலான்னு தான் போனேன். அந்த அக்கா இல்லை, உள்ளே வந்து கடை இருக்கும், நீங்கள் அங்கே கொடுத்து மாற்றிடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சில்லறை இருக்கிறது ஒரு பாக்கெட்டில் வந்து ஏதோ ஒன்று வெயிட்டான பொருள் இருக்கிற மாதிரி. மொத்த தூசியும் நம்ம ஃபோனில் தான் ரொம்புது, ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா. மொத்த தூசியும் ஃபோனில் தான் ரொம்புது, கேமராவில் ரொம்புது, ஃபோனில் ரொம்புது. இந்த கேஸை போட்டு நான் யூஸ் பண்ணுற காரணம் ஏன் தெரியுமா? இப்போ ஒரு வீடியோவில்
ஒருத்தர் வந்து இன்ஸ்டா ஆக்ஷன், அதான் டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ ஓகேங்களா, ஆக்ஷன் 5 ப்ரோ வந்து கீழே ஊந்துச்சு இன்ஸ்டாவில். அவர் விழுந்துட்டவொடனே ஏன் ஒன்று கூட அடிப்படலைங்க, சுத்தமாக அடிப்படல. ஏன்னா கேஸ் போட்டிருந்தனால ஓகேங்களா, கேஸ் போடலன்னா சுத்தமாக பயங்கர அடிபட்டுருக்கும். மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டு கூட ஒட்டல அவர் ஓகேங்களா. ஸ்க்ரீன் கார்டுனால் எந்த மாதிரினா டெம்பர் கிளாஸ் ஒட்டல, கவர் மட்டும் ஒட்டிக்கிறாரு. இந்த எப்படி சொல்கிறது, சிம்பிளாக ப்ளைன் கவர் மட்டும் ஒட்டிக்கிறாரு. நம்ம ஏன் இப்படி போயிட்டுருக்கோம்? ஆமாம், அக்கா ஹோட்டலில் வந்து விட முடிஞ்சால் சாப்பிடுவோம், இல்லைன்னா நேராக வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஆல்மோஸ்ட் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் விட்டதை மறந்துட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தாபாவில் வந்து நான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஓகேங்களா, தாபாவில் வந்து நான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, என்னங்கண்ணா மணி 9 தான் ஆகுது. ஆமாம், 9:20 தானே ஆகுது. ஓகே, ஆல்ரெடி எல்லா கடையும் தந்துருக்கும். 10:30 மணி வரலாம் இருக்கும் கடை. அதுக்கப்புறம் தான் மூடிடுவாங்க. இது பாருங்கள் புது பஸ் ஸ்டாண்ட். ஓகே, புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம இப்போ ரேபிட் ஆன் பண்ணால் ரேபிட் அடிக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஹெல்மெட் இல்லையே, அது ஓட்டுறது வந்து தப்பு ஓகேங்களா. ஏன்னா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யாருங்க மாட்டுறது, தேவையில்லாத மாட்டுறது அப்படின்ட்டு யோசித்தாகுது. ஹெல்மெட் வேறு ரொம்ப கீழே இறங்கிடுதுங்க, உள்ளே வந்து டைட்டாக இல்லை, அதனால் இறங்கிடுது ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் அவனை தாபாவில் சாப்பிட வச்சு நான் என்ன பண்ணேன், அந்த ஜூஸை வாங்கி 25 ரூபா நான் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு, என்கிட்ட இந்த 240 ரூபா சில்லறையில் அதை கொடுத்து, சரி நான் மீதி சில்லறை வந்து பெட்ரோல் பங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம்னா பார்த்தேன். பெட்ரோல் பங்க்கில் கொடுத்து மாற்றி இல்லை பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் ஜூஸ் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வருவான்னு பார்த்தேன். அப்படி இப்படி அப்புறமா கஸ்டமர் வந்தான் ஓகேங்களா. லைட்டாக கேமரா தூக்கிறேன். அப்படி இப்படி கஸ்டமர் வந்தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு, ஒரு 1:45 ஓகேங்களா. 1:45 வரல சித்தூரில் தாங்க இருக்கிறேன். 2 மணி 1:45 இருக்கும். அப்போ வண்டி ஏற்றோன்னா நேராக புடின்னு பிடிச்சேன். இது நேராக புடின்னு பிடிச்சேன். அப்படியே இடிக்கிற மாதிரியே வராருங்க அவரு. ஏன்னான்னு தெரில, பார்க்கலையான்னு தெரில. அவ்வளோ புடின்னு பிடிச்சேன். என்னடா இந்த ஊருக்கு போயினே இருக்குது. அப்புறம் பார்த்தா ஹில் ஸ்டேஷன் வந்துச்சு. அழகாக இருக்குங்க அந்த மலைலாம். கடப்பாக்கு முன்னாடி ஒரு ஹில் ஸ்டேஷன் வரும், பெரிய ஹில் ஸ்டேஷன் அது ஓகேங்களா. அந்த ஹில்ஸு போயினே இருக்குது. அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு திரும்பி மேலே ஏற்ற ஆரம்பித்தேன். நைட் ஷோ படம் ஓடுது, போயிடலாமா. அப்புறமா அந்த ஹில்ஸ் இங்கே ஃபுல்லாகுதுங்க. ஏன்னா 3 தேட்டர் இல்லைங்களா, விஷ்ணுவில் வந்து 3 ஸ்க்ரீன் ஓகேங்களா. ஃபுல்லாகுது தேட்டர், ஹவுஸ் ஃபுல்லாகுது. ஆனால் அலங்காரம் வந்து ஃபுல்லாக இல்லை, காலியாக தான் இருக்குது. ஒருவேளை படம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 மணி தானே, 10:30 மணி 10 மணி தான் ஷோவு ஓகேங்களா. இப்போ மணி 9:20 9:30 தான் ஆகுது. அதனால் ஃபுல்லாகாமல் இருக்கலாம் அலங்காரில். ஹவுஸ் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. இது வரலாம் ஒரு 230 கோடி கலெக்ஷன் ஆகிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, அப்புறமா அந்த ஹில்ஸ் ஏறி இறங்கினேன். அப்பாடா கடப்பா வந்துட்டோன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கடப்பா வந்துட்டேன். பவர் ஜோன் ஓகேங்களா. பவர் ஜோனா ஓகேங்களா. நம்ம காட்பாடி வந்துட்டோம். பவர் ஜோனு ஓகேங்களா. பவர் ஜோனு. அம்மாடி அதான் பவர் ஸ்டோர்னால் அந்த ஊருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா. அங்கேருந்து தான் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அங்கே கரண்ட்டு கட் பண்ணிட்டா எந்த ஏரியாவுக்கும் எங்கேயுமே கரண்ட்டுக்கு போகாது ஓகேங்களா. அங்கே போனவுடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் ஓகேங்களா அங்கே போயிட்டேன் ஓகேங்களா. அங்கேருந்து கிட்ட தான் கடப்பா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போட்டுச்சு. அப்படியே சல்லுன்னு மெரிச்சேன். எவ்வளோ 80, அதான் 80 60 ஓகேங்களா. அதுக்கு மேலே தான் வண்டி ஓட்டவே இல்லைங்க. 80 80 60 தான் ஓகேங்களா. அதுக்கு மேலே நான் வண்டியே ஓட்டலை. அதிலே கூப்பிட்டு போட்டேன். ஏசி ஓடுது இல்லைங்களா. இங்கே டேங்க் வேலூரில் ஆல்ரெடி ஃபுல் பண்ணிட்டாரு. அங்கே போகும்போது கிட்டத்தட்ட 1/2 டேங்க் முன்னாடி நின்றுச்சு. அங்கே போய் கஸ்டமர் கிட்டாண்ட எப்படி அங்கேருந்து ட்ரெயினில் வரதா பஸ்ஸில் வரதா நான் யோசிச்சுனே போனேன். ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆல்ரெடி ட்ரெயின் இருக்குது ஓகேங்களா. ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஆனால் டைமிங்க்கு பஸ்ஸு, ட்ரெயினும் டைமிங்க்கு தான் போல இருக்குது ஓகேங்களா. ட்ரெயினும் டைமிங்க்கு தான் ஓகேங்களா, பஸ்ஸும் டைமிங்க்கு தான். எப்படின்னா சரி முதல்ல அவரை ட்ராப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது வந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவரை ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு சேஃபாக வந்து இறக்கி விட்டு லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஓகேங்களா.
அவர் வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஹெல்மெட் அடிக்கடி இறங்கிட்டுங்க. அவர் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டு. அவர் வந்து நான் இறக்கி விட்டேன். ஓகேங்களா, இறக்கி விட்டு லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காரை அங்கே எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுனாரு. ஆல்ரெடி ரொம்ப சிரமப்பட்டு காரை எடுத்துன்னு போய் ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டவேரான்றது தெரியும். ஓகேங்களா, ஈஸியாக ஓட்டலாம், ஈஸியாக திருப்பலாம். கொஞ்சம் வந்து லென்த்து இடம் கிடைச்சா தான் நம்ம திருப்ப முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பி அப்படியே பார்க் பண்ணி ஒரு வழியாக சாவி எல்லாமே டோர்லாம் லாக் பண்ணி சாவியெல்லாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, என்னன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, படிகாசு நான் கேட்ட படிகாசு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இந்த சுத்தணும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் எதனா பார்த்து போட்டு கொடுக்கணும்னா போட்டு கொடுக்கல. ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப நம்ம வேலூர்லேருந்து எடுத்த பாயிண்ட் டு பாயிண்ட் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட்டு முந்தானேத்து நைட்டே சொன்னார். என்ன சொன்னார், நைட்டு வந்து கிளம்பி நீ எடுத்துகிட்டு போய் என்னை விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு தான் சொன்னார். ஓகேங்களா, நம்ம எடுத்தால் டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டினா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, டயர்டு தெரியாது. ஆனால் நான் செம்ம டயர்டாகிட்டேங்க. இந்த சித்தூர் போய் சுற்றினது, ஆல்ரெடி காட்பாடில் கொஞ்சம் சுற்றினது. ஓகேங்களா, பயங்கர டயர்டாகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா, பயங்கர டயர்டு. அவங்க வீட்டாண்ட போகிறேன், அப்படியே விட்றேன், பயங்கர டயர்டு. அதான் எதனா போட்டு கொடுப்பா அப்படின்னா போட்டு கொடுக்கல. மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நான் பெட்ரோல் போட்டு தான் நான் காரை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கா என்னடா டே இப்படிலாம் பேசுகிறாரு, நம்மளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுக்க மாட்றாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ரைட்டு விடு, இதுக்கப்புறம் நம்ம பேசுறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சின்னு அவரை இறக்கி விட்டு வந்தேன். ஓகேங்களா, எத்தனை மணி, 5:30 மணி. அவரை இறக்கி விடும்போது 5:30 மணி இருக்கும். ஓகேங்களா, இங்கே 1:45 எடுத்து ஆல்மோஸ்ட்டு 5:30 மணி இருக்கும். அங்கே வெளியில் வந்தோன்னே அவங்க வீட்டாண்ட டீ கடை இருந்துச்சு. ஒரு டீயை சாப்பிட்டேன். ஏன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, டயர்டாகிடுச்சு வேறு. ஒரு டீயை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோன்னே பார்த்தேன். ஓகேங்களா, நியர்பையில் வந்து பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு கேட்டேன். அந்த டீ கடையிலே பக்கம்தான் அப்படின்னாங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டான்னு என்கிட்ட கேட்டாங்க. அது எனக்கு தெரியாதுங்க, சித்தூர் போனோங்க, வேலூருக்கு பஸ் இருக்குமானா இழுக்காது, சித்தூருக்கு தான் இருக்கும் அப்படின்னாங்க. திருப்பதி, சித்தூர், ஹைதராபாத் இருக்கும், அப்புறம் ஆனந்தபூருக்கு இருக்கும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நம்ம இப்போ நான் நியூ பஸ் ஸ்டாண்டு போகணுன்னாரு. அப்புறம் ஆட்டோ கை காமிச்சாங்க. அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போயிட்டு அப்புறம் ஆட்டோ கை காமிச்சேன். ஆட்டோ வந்துச்சு, 20 ரூபா கொடுத்தேன். ஷேர் ஆட்டோ. நியூ பஸ் ஸ்டாண்டில் எடுத்துன்னு போய் இறக்கி விட்டாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட நியூ பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டேன். ஓகேங்களா, மூக்கு வேறு அடிக்குது. ஆஹா, கேரளா வண்டி. கிட்டத்தட்ட நியூ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டார். அங்கே போயிட்டு நான் என்னென்னா எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறேன், சித்தூர் பஸ் எப்போ வரும்னு. யாருமே வந்து அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஊர்லனா தமிழில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து ஒன்லி தெலுங்கு மட்டும்தான். ஓகேங்களா, இங்கிலீஷ்லேயும் சொல்ல மாட்றாங்க, ஹிந்திலையும் சொல்ல மாட்றாங்க, தமிழ்லையும் சொல்ல மாட்றாங்க. வெறும் தெலுங்கு லெட்டரில் சொல்லும் போது எனக்கு வந்து புரியல. என்னடா நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிறேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. இந்த பரோட்டா நல்லாயிருக்குங்க, அவர்கிட்ட இருக்குதான்னு தெரில. இருந்தால் 2 பரோட்டாவோட பார்சல் வாங்கிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு 2 பரோட்டா, எனக்கு 2 பரோட்டா வாங்கிக்கலாம். இங்கே சூப்பராக இருக்கும் பரோட்டா. ஓகேங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த கடையில். ரேட்டும் கம்மி. ஆனால் இப்போ 20 ரூபா செட்டு வந்து 40 ரூபா ஆகிட்டார். 35 ரூபா செட்டாக 40 ரூபா செட்டான்னு தெரில. ஓகேங்களா, 2 பரோட்டா வாங்கிக்கலாம். ஏன்னா பசி இவர்கிட்ட நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வெஜ்ஜி குருமான்னு நினைக்கிறேன். வெஜ்ஜி குருமா ப்ளஸ் ஆம்லேட்டு, தோசைலாம் இருக்கும். இட்லி இருக்கான்னு தெரில. ஓகேங்களா, கேமரா மவுண்ட் பண்ணிகிட்டே கூட வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடை தான். ஓகேங்களா, கடை இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கடை. நம்ம வண்டி இப்படி விட்டுட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கடை.